தவமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம். எங்கே குரு? நம்மை விட மேம்பட்டவர் யாரும் இல்லை என்று உடல் நினைப்பதால் பிரம்மம் உங்களால் உணரப்படுவதில்லை. பாவக்காயை எத்தனை முறை கங்கையில் மூழ்கி எடுத்தாலும் அதன் கசப்பு துவை போகாது. நீங்கள் மட்டும் கங்கையில் மூழ்கி எழுந்தால் பாவம் போய்விடுமா? போகாது. உங்கள் மனதை தான் கங்கையில் மூழ்கடிக்க வேண்டும். மனம் இறக்க முக்தி கிடைக்கும். தேகம் மூழ்குவதால் ஒரு பயனும் இல்லை. ஒரு நல்ல குருவே உங்களுக்கு தெளிவாக உணர வைப்பார். குருவை தேடுங்கள். யார் குரு? நமது சிரசில் இருக்கும் சகசரலிங்கம் தான் குரு பீடம். அங்குதான் ஞான குரு அமைந்திருக்கிறார். அவர் ஞான ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியே குரு. குரு என்றால் ஒளி என்று பொருள். இந்த ஒளியை நாடி செல்லுங்கள் என்று பொருள்படத்தான் குருவை நாடுங்கள், குருவை தேடுங்கள் என்று மறைமுகமாக உங்களுக்கு தெரிவித்தனர். ஆனால் இதை உங்களால் உணர முடியாமல் கட்டுக்கட்டாக பணம் வாங்கும் குருவிடம் சரணடைந்து வீணே உயிரை கோட்டை விட்டு விடுகிறீர்கள். இனியாவது உடல் வளர்ப்பதை விட்டு சிவ ஒளியை கண்டு சிவ மலர்களாக மலருங்கள். சூரியன் இருக்கும் திசை கண்டு சூரியகாந்தி மலர் இருப்பது போல் சிவ ஒளியை கண்டு நாமும் மலர்வோம். இறைவன் ஒளியும் ஒளியுமாக உங்களுக்கு தோன்றுவான். கோவில்களில் அதனால்தான் ஒளிக்கு மணி ஓசையும் ஒளிக்கு தீபாரதனையும் காட்டுகிறார்கள். இதை உன்னுள் காண வேண்டும். யோகத்தில் நம் காதுகளில் ஓம் என்ற பிரணவ ஒளி ஒலித்து கொண்டே இருக்கும். கண்கள் மூடி புருவ மத்தியை நோக்கினால் அங்கு ஒளி வடிவமும் ஜோதியும் தோன்றும். பல வண்ணங்களில் இது ஏகாந்த நிலையில் உணரப்படுவது. ஔவையார் கூறுவது போல் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தத்திலேயே இதை உணராமல், ஏகாந்தம் என்றால் மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலை, சூட்சும தேகம், பிரணவத்தின் ஒளி சொரூப நிலை. சூட்சும தேகம் பிரிந்தால் ஸ்தூல தேகம் இயக்கமற்று நின்றுவிடும். அதனால தான் கூறுகிறோம், வாசியோகத்தில் ஸ்தூல தேகத்திலிருந்து நாம் சூட்சும தேகத்துக்கு சென்று விட்டால் மீண்டும் இந்த தேகத்தை நினைக்கக்கூடாது. அந்த பிரம்மஸ்வரூபத்திலே இருக்க வேண்டும். அதுதான் சூட்சும தேகம். இது புரியாமல் தான் நீங்கள் இந்த தேகத்தில் நான் தான் என்று மீண்டும் இந்த தேகத்துக்கே வந்து விடுகிறீர்கள். இதுதான் பெரிய தவறு. இந்த தேக சிந்தனை கூடாது. தேகத்திற்குள் எந்த சக்தியும் நிலைநிறுத்த முடியாது. சூட்சும தேகத்தில் மட்டும்தான் அண்ட சக்திகளும் ஒடுங்கும். அதனால தான் அந்த நிலையிலேயே மனிதனை நிலைத்திருக்க செய்யுங்கள். நல்ல ஞானியை வீட்டில் இருக்க வைத்துக்கொள்ள மாட்டார்கள், விரட்டி விடுவார்கள். சோறு தண்ணி கூட தரமாட்டாங்க. சாப்பிட்டீங்களா அப்பா என்று கூட கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அதை கேட்டால் அவர்கள் கௌரவம் குறைந்து விடும். நல்ல ஞானி இதையெல்லாம் கவனிப்பதில்லை. சதா பிரம்மத்திலே மட்டும் அமர்ந்திருப்பார். கசவனப்பட்டி சாது சாமி தெரியுமா? அவர் மூல நட்சத்திரம் பிறந்தவர். அவர் முகத்தை கவனியுங்கள். பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. இங்கு நடப்பது, போவது, இருப்பது எல்லாம் சடலம்தான். அதற்கு ஏன் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அவர்கள் நிலைப்பாடு அப்படி இருக்கும். வாசியோகத்தில் விதிமுறை, அதாவது பிரம்ம வித்தையில் வாசியோகத்தின் விதிமுறைகளை கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இது நமது தேகமில்லை என்று உண்மை புரிய வேண்டும். சூட்சும தேகத்தில் நாம் நமது மன்னம் எண்ணம் இருக்க வேண்டும். புருவ நெற்றில் எண்ணம் வைத்து கொண்டு நாசியில் ஓடும் சுவாசத்தை கவனிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த தேக சிந்தனை அற்றவுடன் சூட்சும தேகத்திலேயே மனம் இருக்க வேண்டும். மீண்டும் இந்த உடலுக்குள் வரக்கூடாது. மனம் பூர்ணமான தேகத்திலேயே இருக்க வேண்டும். பிராணன் காற்று அது கண்ணுக்கு புலப்படாது. ஆனால் நமது தேகத்தில் இருக்கும் உணர்வுகள் அற்றவுடன் அந்த தேகத்தில் தான் நாம் இருப்போம். அதனால் அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும். தேக சிந்தனை கூடாது. சைவ உணவுகள் தான் உண்ண வேண்டும். உணவுக்கு முன் தியானத்துக்கு செல்ல வேண்டும். குலசாமி குலநாதரை சித்தர்கள் வணங்கி புற சிந்தனையற்று ஏகாந்தமாக இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் தியானத்தில் அமர முடியுமோ அவ்வளவு நேரம் அமரலாம். சுகாசனம் போதும். கை கால் வலி வந்தால் தியானத்தை முடித்து கொள்ளவும். 2 கைகளையும் இணைத்து வைத்துக்கொண்டு 2 பெருவிரலை இணைத்து வைத்துக்கொண்டு தியானம் செய்யவும். பரபிரம்மத்தை தவிர வேறு சிந்தனை எல்லாம் இருக்கக்கூடாது. ஓம் என்ற மந்திரம் மட்டும் சொல்லிக்கொள்ளவும். தியானத்தின் போது மந்திரம் மறந்துவிட்டால் அப்படியே விட்டுவிடவும். மீண்டும் இந்த உடலுக்குள் வரக்கூடாது. சுழுமுனை சுவாசமே நமது இலக்கு. இந்த தேக சிந்தனை அற்றவுடன் சுழுமுனை சுவாசம் இயங்கும். சுழுமுனை சுவாசத்தை இயக்க வைத்தால் நாம் மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். மனதை அடக்க நினைக்காதீர்கள். உடல் மறந்தவுடன் மனம் மறந்துவிடும். சுழுமுனை சுவாசம் ஓடினால் தேகத்தின் செயல்பாடு சம்பித்துவிடும். இந்த உடலை மறக்காத வரை நீங்கள் எதையும் அடைய முடியாது. இந்த உடல்தான் நீங்கள் இல்லையே, பின் ஏன் இந்த உடலையே நினைக்கிறீர்கள்? இதனால் தான் நீங்கள் எதையும் பெற முடிவதில்லை. இந்த விதிமுறைகளை கடைபிடித்து வாருங்கள். நீங்கள் வெற்றி அடையலாம். எல்லோருக்கும் இது சாத்தியம். யோகத்தினால் அடைய முடியாததை ஞானத்தினால் அடையுங்கள். நான் என்ற ஆணம் உள்ளவரை யோகம் சித்தி பெறாது. நீங்கள் யாரும் உயிருடன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உடலை வைத்துதான் உயிரை பயிர் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.